அம்மா வணக்கம்மா. ம். வாங்க செட்டியார், வாங்க உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. உங்க பிள்ளைங்களாம் எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்க. உங்க பேர பிள்ளை எப்படி இருக்கா? எல்லாம் சௌரியம்மா. ராதா, செட்டியார் ஐயா வந்திருக்காரு, காஃபி போட்டு கொண்டாமா. சரிங்க அத்தை. உங்க பேர பிள்ளை என்ன படிக்கிறான்? எல்கேஜி தான் படிக்கிறாங்கம்மா. அப்படியா? ஆமாம்மா. உங்க சின்ன பிள்ளை என்ன பண்றான்? கப்பல்ல இன்ஜினியரா இருக்காம்மா. ஓ, அந்த அளவுக்கு படிச்சிட்டாரா? ஆமாம்மா. அவருக்கு ஏதாவது வரம் பார்த்துக்கிட்டு அது இருக்கீங்களா? விஷயமா தான் சக்தியில் தம்பி பார்க்க வந்தம்மா. ஓ, சரி 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 சரி. காஃபி குடுமா. நல்லா இருக்கியாம்மா? நல்லா சரி சரி. நீங்க காஃபி சாப்பிட்டுட்டே இருங்க, நான் சக்தியை வர சரிங்கம்மா. சொல்றேன். ம். வணக்கம் செட்டியார். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சக்திவேல். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க. என்ன விஷயமா வந்திருக்கீங்க செட்டியார்? என் பையனுக்கு கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன். நீ கட்டி கொடுத்த வீட்டில் நான் இவ்வளோ நாள் சந்தோஷமா இருந்த மாதிரி என் பையனும் சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு நீ தான் வீடு கட்டி தரணும் சக்திவேல். நீ கட்டி தருவேன்ற நம்பிக்கையில் நான் வந்துட்டேன். இப்போ நான் கான்ட்ராக்ட் வேலை எதுவும் செய்யறதில்ல. சொந்தமா பில்டிங் ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கேன். தெரியும், இருந்தாலும் நீ செய்வேன்ற நம்பிக்கையில் வந்திருக்கேன். உனக்கு கொடுக்க வேண்டிய பேமெண்ட்டு நான் ஒரே செக்காக கொடுத்துறேன் சக்திவேல். சரி, இவ்வளோ தூரம் நீங்க கேட்கறதுனால பேமெண்ட்லாம் எனக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. எப்பவும் கொடுக்குற மாதிரியே கொடுங்க. உங்களுக்காக இந்த ஒர்க்கை நான் பண்ணித்தரேன். ரொம்ப சரிங்களா? சந்தோஷம் சக்திவேல். ஆனால் பழசம் மறக்காம இருக்க பத்தியா, அதான் சக்திவேல்ன்றது. ஆ. ம் ம் ஓகே. ம் சரி, ஓகே. என்னம்மா? உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்கார் சார். வர சொல்லுங்க. ஓகே சார். வணக்கம் சார். வாங்க. வணக்கம். உட்காருங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. சார், எங்கள் பாஸ் ஒரு வீடு வாங்கியிருக்காரு. அதோட மதர் டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்ககிட்ட தான் இருக்குதா? அதை பற்றி பேசலான்னு வந்திருக்கேன் சார். எந்த வீடு, எந்த மதர் டாக்குமெண்ட்டை பற்றி சொல்கிறீங்க? ஈசிஆர் ரோட்டில் 24 நம்பர் வீடு சார். காவிய பிரியாங்கிறவங்க சேல் பண்ணியிருக்காங்க. முதல் விட்னஸ் நீங்கள் தான் போட்டிருக்கீங்க. அதை பற்றி தான் சார் பேச வந்திருக்கேன். காவியாவா? காவியா இறந்து 1 மாசம் ஆச்சு. என்ன சார், போன வாரம் தான் வித்துட்டு பணம்லாம் வாங்கிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் காண்டாக்ட் பண்ணால் எந்த தகவலும் இல்லை. நாட் ரீச்சபிள்னு வருது. அதை கேட்க தான் உங்களை பார்க்க வந்தேன் சார். அப்போ காவியா உயிரோட இருக்கா? அந்த ரைட் சைடுல ஃபர்ஸ்ட் ஃபிளாட். ஓகே, பை. மம்மி, என்னம்மா சொல்லு. என் காலேஜ்ல பிரியான்னு ஒரு பொண்ணு புதுசா ஜாயின் பண்ணிருக்கா. அவ இப்ப நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்லிருக்கா. Hi Priya. Hi. Hello. How are you? வாம்மா. Yeah, I'm fine. உட்காரு. நீ எந்த ஊருமா? உங்க சொந்த ஊரு? I'm coming from Delhi. ஓ, இப்போ இங்க தான் இருக்கேன். அப்படியா? உங்க பேரண்ட்ஸ் எல்லாம்? அப்பா அம்மா யுஎஸ்ல இருக்காங்க. எனக்கு கோயம்புத்தூர் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால நான் இங்கேயே ஸ்டே பண்றேன். ம், இங்க தான் படிச்சிட்டு இருக்கேன். அப்படியா? இவர்தான் என்னோட அப்பா. குகநாதன், பிசினஸ் மேன். ஹாய். ஹாய். ஹலோ அங்கிள். ஐ எம் பிரியா. அங்கிள், நீங்க ஜீன்ஸ் டிஷர்ட் போட்டா காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருப்பீங்க. அப்படியா? சிரிச்சிட்டல்ல, அது போதும் எனக்கு. இனிமே என் ஆட்டம் ஆரம்பம். Hi, Kavya. ஹோ, அக்ஷய் சார். Hey, I just call you back, okay? Hi. How are you? நான் நல்லா இருக்கேன். ஆமா, அடுத்து எந்த ஊருக்கு போற?